Hello students, welcome to our online class. Today we are going to look at Unit 6 poem Incident of the French Camp written by Robert Browning. Students, Unit 6 poem Incident of the French Camp written by Robert Browning can be found on page number 190 to 192. Before going into the poem, shall we look at the warm-up session? Please take page number 190. Have you played chess or watched the game carefully? Chess game விளையாடி இருக்கீங்களா அல்லது கேம் விளையாடுறத பார்த்துருக்கீங்களா? Now identify the chess pieces and complete the table below. The chess piecesலாம் உங்களுக்கு நீங்கள் chess விளையாண்டு இருந்திருக்கீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக. The first one வந்து உங்களுக்கு king. Second piece is called queen. Third piece இது வந்து bishop. Fourth இந்த ஹார்ஸ் மாதிரி இருக்குதுல்ல இது வந்து ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் நைட்டுன்னு கூட சொல்லுவாங்க நைட். இது ரூக்னா எலிஃபண்ட்னு கூட சொல்றாங்க. ஃபைனல் ஒன் பான். இதுதான் இந்த செஸ் பீசஸ். செஸ் விளையாடுங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து நீங்க செஸ் கூட விளையாடலாம். Before you begin to listen to the poem, let's know about the interesting background of the incident of the French camp. Napoleon Bonaparte 1769 to 1821 was originally an officer in the French army. Napoleon தான் நம்மளுக்கு hero of this poem. வந்து officer in French armyல உள்ள officer. Became the army chief and a legendary warrior who later known for his military skills and genius. The poem Incident of the French Camp narrates an actual incident in the war in 1809 between France and Austria led by Napoleon. நெப்போலியன் தான் அந்த வார் வந்து ஒரு வார் லீட் பண்றாரு. அது 1809ல யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பீப்புளுக்கும் இந்த ஆஸ்திரியாங்கிற கண்ட்ரி வந்து யூரோப்ல இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் யார் கண்டக்ட் பண்றான்னா நெப்போலியன் தலைமையில நடக்குது. நெப்போலியன் தான் பிரெஞ்சோட ஹெட். நெப்போலியன் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் மவுண்ட் eagerly looking towards Ratisbon. His mind was oppressed with anxious thoughts and he said to himself that all his ambitious plans would come to nothing if Lannes failed to storm Ratisbon. இது பார்க்கலாம். இந்த ராபர்ட் ப்ரௌனிங் நம்ம பொயட் எப்படி எழுதியிருக்காருன்னு நேரேட் பண்ணியிருக்காரு. த இன்சிடென்ட் ஆஃப் த பிரெஞ்ச் கேம்ப் அபவுட் த வார் 1809ல நடந்திருக்கு. இந்த வார் உண்மையிலே 1809ல நடந்திருக்கு. பிரான்ஸுக்கும் ஆஸ்திரியா, நாட் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வேற, ஆஸ்திரியா வேற. இது ஆஸ்திரியா கண்ட்ரி இன் யூரோப், ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஒரு கண்ட்ரி. யூ நோ வி பிரெஞ்ச் ஸ்டார்ம் ராட்டிஸ்பான். ராட்டிஸ்பான்ங்கிறது வந்து ஜெர்மன்ல என்ன சொல்றாங்கன்னா ரீஜன்பர்க், அதாவது ரீகன்ஸ்பர்க் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டி இன் ஆஸ்திரேலியா. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ரீகன்ஸ்பர்க். யூ நோ வி பிரெஞ்ச் ஸ்டார்ம் ராட்டிஸ்பான், அதாவது இந்த பிரெஞ்ச் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து எங்க ஸ்டார்ம்னா சடன் வயலண்ட் அட்டாக் எங்க நடக்குதுன்னா ஜெர்மன்ல உள்ள ரீகன்ஸ்பர்க்ல. ராட்டிஸ்பான் இது வந்து ஓல்டு நேம். இந்த ரீகன்ஸ்பர்க்ங்கிறது நியூ நேம். இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்கும் பிரெஞ்சுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் சண்டை நடக்குது, பயங்கர சண்டை நடக்குது. A mile or so away, ஒரு மைல் தொலைவோ கொஞ்சம் தள்ளி, on a little mount Napoleon stood on our stormy day. நெப்போலியன் என்ன செய்யறாருன்னா ஒரு மைல் தள்ளி, கொஞ்சம் அதை விட தள்ளி ஒரு லிட்டில் மவுண்ட்னா ஹில் சொல்லலாம், ஒரு சின்ன மலை குன்று மாதிரி ஒரு இடத்துல நின்று நெப்போலியன் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. எதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு? பிரெஞ்சு பீப்புளுக்கும் இந்த ஆஸ்திரியால இந்த ஜெர்மன் பீப்புளுக்கும் சண்டை நடக்குதுல்ல, அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. He was in tension, stood on our storming day. ஸ்டார்மிங்னா பயங்கர விகரஸா எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. With neck outthrust, extended forward. You fancy how? Fancy here, what is the meaning of fancy ன்னு கேட்பாங்க 1 மார்க்ல. Fancy means imagine. Imagination தான்
ஃபேன்சின்னு சொல்லுவாங்க. லெக்ஸ் வைட், ஆர்ம்ஸ் லாக்ட் பிஹைண்ட். எதுக்கு நெப்போலியன் வந்து நெக் வந்து அப்படி அவுட்ரெஸ்ட் பண்ணிட்டு நிக்கிறாரு அப்படின்னா, லெக்ஸ் எல்லாம் வைடுனா நல்லா விரிச்சு வச்சிருக்கிறாரு. ஆர்ம்ஸ் லாக்ட் பிஹைண்ட், ஆர்ம்ஸ்னா கையெல்லாம், லாக்னா பின்னாடி கட்டிட்டு நிக்கிறாரு, பிஹைண்ட் லாக்ட் பின்னாடி கட்டிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. as if to balance the prone brow incline downward. அதாவது அவனோட ஐப்ரோலாம் அப்படி கீழே பார்த்து பாக்குறாரு. எதுக்கு அப்படின்னா, இவரு மேல நிக்கிறாரு, மவுண்ட்ல நிக்கிறாருல, மவுண்ட்ல இருந்து கீழே நடக்கிற வார அப்படி டென்ஸ்டா நின்னு பாக்குறாரு. அதனாலதான் ப்ரோன் ப்ரோ. அப்ரெசிவ் மீன்ஸ் ஹார்ஷ், டாமினியரிங் வித் இட்ஸ் மைண்ட். அது ரொம்ப சீரியஸா அண்ட் தாட்ஃபுல்னஸ் அவருக்கு இருக்குது. எதுக்குன்னா, அவர் இந்த வார்ல வின் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா நின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. நெப்போலியன் ஸ்டுட் ஆன் அ மவுண்ட் ஆன் த டே ஆஃப் த வார். அந்த வார் நடந்துட்டு இருக்கிறதுல அந்த டேல மவுண்ட்ல நிக்கிறான். மவுண்ட்டுக்கு வந்து ஒரு ஹில்ல அல்லது ஒரு மேடான பகுதியில நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு வார. வித் சீரியஸ் ஃபேஸ். எதுக்கு சீரியஸ் ஃபேஸா இருக்கு? இவருக்கு கண்டிப்பா அந்த வார்ல வின் பண்ணணும்னு இருக்கிறாரு. ஹி ஹேட் மெனி பிளான்ஸ். அதனாலதான் இந்த வாரை எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆர்ம்ஸ் லாக் பிஹைண்ட், ஆர்ம்ஸ் வந்து பின்னாடி கட்டிட்டு அப்படி சீரியஸா நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க பீப்புள் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, வார் நடந்துட்டு இருக்குது ரெண்டு பேருக்கும். யாருக்கெல்லாம்? பிரெஞ்சு பீப்புளுக்கும் ஆஸ்திரியால உள்ள பீப்புளுக்கும் ரீகன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வார் நடந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் அஸ் பெர்ஹாப்ஸ் ஹி மியூஸ்ட்னா தாட் டீப்லி ரொம்ப திங்க் பண்றது, ரொம்ப டீப்பா திங்க் பண்றதுக்கு தான் மியூஸ்ட்னு சொல்லுவாங்க. மை பிளான்ஸ் தட் சோர் டு எர்த் மே ஃபால், லெட் ஒன்ஸ் மை ஆர்மி லீடர் லேனஸ் வந்து அவரோட ஆர்மி லீடர். இந்த லேனஸோட கண்ட்ரோல்ல தான் அங்க வார் நடந்துட்டு இருக்கு. இவர் வந்து டியூக் ஆஃப் மாண்டபெல்லோ, எ ஜெனரல் இன் நெப்போலியன்ஸ் ஆர்மி. நெப்போலியன் ஆர்மில இந்த லேனஸ் வந்து ஒரு ஜெனரல், படை தளபதி. இவர் தான் அந்த வார அங்க கீழே நின்று நடத்திட்டு இருக்கிறாரு. இவர் தலைமையில வார் நடந்துட்டு இருக்கு. பிரெஞ்சு பீப்புள் வார் பண்ணிட்டு இருக்காங்க. நெப்போலியன் மவுண்ட்ல நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேவர் அட் yonder wall, yonder means over there. Out twixt between அப்படின்னு அர்த்தம். The battery smokes there flew. ஸ்மோக்ஸ்னா அந்த பேட்டில் நடக்கிறதுனால அந்த இடம் ஃபுல்லா எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்மோக், ஒரு புகை மண்டலமா நிறைஞ்சு இருக்கு அந்த இடம். அந்த டைம்ல யார் வரா பாருங்க, ரைடர்னா ஹார்ஸ்ல உட்கார்ந்து வர்றவங்க தான் இங்க ரைடர். ஒருத்தர் வந்து ஹார்ஸ்ல உட்காந்து வர்றவங்கள தான் ரைடர்னு சொல்றாங்க. ரைடர் பவுண்ட் ஆன் பவுண்ட், ஃபுல் கேலப்பிங்னா குதிரை 4 கால் பாய்ச்சல்ல ஓடி வரும்ல, மூவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரைடிங் அட் டாப் ஸ்பீடு, அந்த அப்படி குதிரை வந்து நல்ல ஸ்பீடா ஓடி வருது. நார் பிரிடில் மீன்ஸ் a head gear to control a horse. கடிவாளம். பிரைடில்னா ஒரு கடிவாளம் அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரையோட கடிவாளம். இது எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணோம்னா பிரைடில்னா குதிரையோட கடிவாளம். அந்த கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி குதிரைய ஸ்டாப் பண்றதுக்கெல்லாம் வந்து பிடிச்சு இழுப்பாங்க, கயிறு மாதிரி போட்டு இழுத்துருவாங்கல்ல, அதான் பிரைடில். until he reached the mount. who is standing on the mount? Napoleon was standing on the mount. அங்க அந்த சோல்ஜர் அந்த ஒரு குதிரை மேல 4 கால் பாய்ச்சலோட ஃபாஸ்டா வர்றான். எதுக்கு வர்றான் பாருங்க. தென் ஆஃப் தேர் flung in smiling joy. அப்போ அந்த சோல்ஜர் வந்து ஒரு பாய் வர்றான். சோல்ஜர் வந்து he was really very young boy. அவன் வந்து நல்ல ஃபேஸ்ல ஸ்மைல்லாம் இருக்குது. ஸ்மைலிங் இருந்ததுனால அப்போ பிரெஞ்சு பீப்புள் they are going to win the war அப்படின்னு தான் அர்த்தம். and held himself erectனா raised. Erect means raised by just his horse's mane. A boyனா ரொம்ப சின்ன பையன், ஒரு 20 years இருக்கு, அதோட சின்ன பையன் தான், கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கிறான்.
அவன் இந்த ஹார்ஸஸ் மேன்னா நம்ம லயனோட மேன்லாம் பார்த்துருக்கீங்க, நல்லா அந்த பிடரி மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸுக்கு அதோட பிடரியில நிறைய திக் ஹேரா இருக்கும், லாங் திக் ஹேர் க்ரோயிங் ஃப்ரம் த நெக் ஆஃப் அ ஹார்ஸ், அதான் ஹார்ஸஸ் மெயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிடிச்சிட்டு அந்த பாய் வந்து ஸ்மைலிங் ஃபேஸோட நெப்போலியன்ட்ட வர்றான். யூ ஹார்ட்லி குட் சஸ்பெக்ட், so tight he kept his lips compressed. அந்த பையன் எப்படி வாரானா, அவன் லிப்ஸ் அந்த வாயை திறக்காம லிப்ஸை வந்து நல்லா டைட்டா கம்ப்ரெஸ்னா ப்ரெஸ் டுகெதர், லிப்ஸ் ரெண்டையும் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நெப்போலியன்ட்ட குதிரையில ஃபாஸ்டா வந்து நிக்கிறான். The soldier was severely wounded. அதனாலதான் அவன் என்ன செஞ்சிருக்கான், லிப்ஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கான். Scarce any blood came through, அதாவது பிளட் ரொம்ப வாயை தந்தா ரொம்ப பிளட் வந்துரும் அப்படிங்கிறதுனால he didn't open his mouth, அதனாலதான் அவனோட லிப்ஸை டைட்டா கம்ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டா பிடிச்சு வச்சிருக்கான். You look twice, earனா before, இது ஓல்ட் இங்கிலீஷ், ear means before. You saw his breast was all but shot in two. நீங்க உண்மையிலே கூர்ந்து பார்த்தாதான் அவனோட செஸ்ட்னா அவனோட நெஞ்சி பகுதியில வந்து நல்லா ரெண்டா பழக்கிற அளவுக்கு அவனுக்கு காயம் பட்டிருக்கும். அத கூர்ந்து பார்த்தா மட்டும்தான், ஒரு தடவைக்கு 2 தடவை கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். The soldier was about to die, அவன் சாக போற நிலைமையில இருக்கிறான். In the above lines, the poet appreciated the heroic deed of the soldier. இந்த லைன்ஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த நம்ம ராபர்ட் பிரவுனிங் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அந்த சோல்ஜரோட ஹீரோயிக் டீட், நல்ல வீர தீரமான செயலை இந்த லைன்ஸ்ல சொல்லியிருக்கிறாரு. Well, cried he, emperor, by God's grace we have got you, Ratisbon. அந்த சோல்ஜர் என்ன சொல்றான், எம்பரர் ஹியர் வந்து நெப்போலியன், எம்பரர் வந்து இங்க நெப்போலியன். அவர்கிட்ட வந்து அந்த பாய் சொல்றான், கடவுளோட கிருபையினால அருளால நம்ம என்ன செஞ்சிட்டோம், ராட்டிஸ்பனை வின் பண்ணிட்டோம், உங்களுக்காண்டி நாங்க அதை வின் பண்ணிட்டோம். ஹி கன்வேட் த குட் நியூஸ், அந்த நல்ல செய்தியை வந்து எம்பரருக்கு சொல்றான் அந்த பையன் சோல்ஜர். த பிரெஞ்ச் ஹேட் கான்கர்ட் ராட்டிஸ்பன், அந்த பிரெஞ்ச் பீப்புள் யாரு, நம்ம எம்பரர் வந்து பிரெஞ்சு எப்படியாவது பீப்புள் வந்து ஜெர்மனியை வந்து வின் பண்ணிடணும், ஆஸ்திரியாவை வின் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது அவனுக்கு சக்சஸ் ஆயிட்டு, உண்மையிலே நினைச்சது நடந்துருச்சு. The marshal, who is the marshal here? The Lannes, அவர் தான் general of this army, French army. The marshals in the market place, அந்த general army வந்து army leader வந்து எங்க நிக்கிறாரு, அந்த எங்க நிக்கிறாருன்னா அந்த வார் பிளேஸ், மார்க்கெட் பிளேஸ் வந்து சென்ட்ரல் பிளேஸ்க்கு போயிடுறாங்க, ராட்டிஸ்பானோட சென்ட்ரல் பிளேஸ்ல போய் நிக்கிறாங்க. உங்களுக்கு அங்க நான் வந்து என்ன செய்யறேன், and you will be there, Anan means soon, உடனே போலாம், to see your flag bird flap his wings. நெப்போலியனோட ஆர்மில வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு ஆர்மில அவங்களோட பிளாக்ல ஒரு பேர்ட் இருக்கும், இம்பீரியல் ஈகிள், அதாவது கழுகு படம் வந்து அதுல இருக்கும். அந்த பிளாகை வந்து நான் வந்து ராட்டிஸ்பேன்ல அந்த மார்க்கெட் பிளேஸ்ல பறக்க விட்டுட்டு நான் வந்திருக்கேன், நீங்க இப்போ போனீங்கன்னா எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் தேர் ஃபார் யூ அப்படின்னு அந்த நியூஸை சொல்றதுக்காண்டிதான் இந்த சோல்ஜர் யாருக்கிட்ட வந்திருக்கான், நெப்போலியன்ட்ட வந்து நிக்கிறான். ஃபிளாப் ஹிஸ் வேண்ட்ஸ்னா அப்படி உண்மையிலே ஒரு ஈகிள் வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இவங்களோட பிரெஞ்சு ஈகிள் பிளாக் வந்து மார்க்கெட் பிளேஸ்ல பறந்துட்டு இருக்குதுன்னு சொல்றான். மார்க்கெட் பிளேஸ்ல சென்டர்ல பறக்க விட்டுட்டு என்ன செஞ்சிருக்கான் அந்த சோல்ஜர், இந்த நியூஸை வின் பண்ணிட்டோம் நாங்க, பிரெஞ்சு பீப்புள் வந்து யாரை வின் பண்ணியாச்சு, ஆஸ்திரியாவை வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத விக்டரிய வந்து சொல்றதுக்காண்டி இந்த சோல்ஜர் ஃபாஸ்டா குதிரையில ஃபுல் கேலப்ல யார்கிட்ட வந்துட்டான், நம்ம எம்பரர்கிட்ட வந்தாச்சு, நெப்போலியன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். வேர் ஐ டு ஹார்ட்ஸ் டிசையர், உங்களோட ஹார்ட்டோட டிசையர் என்ன, நம்ம வந்து ஆஸ்திரியாவை வின் பண்ணணும், அதை நாங்கள் செஞ்சிட்டோம். perched him, sat on, rested him, the chief's eyes flash. the chief ஓட ஐ வந்து ஃபிளாஷ் ஆகுது. எதுக்கு ஃபிளாஷ் ஆகுது, ஹிஸ் பிளான்ஸ், அவனுக்கு நெப்போலியனுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருந்தது, ஆஸ்திரியாவை வின் பண்ணனா என்னெல்லாம் பண்ணணும், ஃபியூச்சர் பிளான் வந்து நிறையவே வச்சிருந்தாரு. அதனால இவருக்கு கண்ணுல ஒளி வீசுது.
his eyes flashed soared up again like fire மாதிரி தீயா அவரோட பிளான்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது. Although the soldier was fatally wounded, he displayed extraordinary courage, confidence and self-control. அந்த சோல்ஜருக்கு உண்மைக்கிலே ரொம்ப கரேஜ் இருந்திருக்கு, நல்ல தைரியம், கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை இருந்திருக்கு, செல்ஃப் கண்ட்ரோல். எவ்வளோ ஒரு செஸ்ட் ரெண்டா பிளக்குற அளவுக்கு ஹி வாஸ் வூண்டட். அப்படி இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களோட சீஃப், அவங்க எம்பரர்கிட்ட சொல்றதுக்கு குதிரையில ஃபுல் கேலப்ல நிக்கிறான். மெசேஜ் பாஸ் பண்ணியாச்சு. The chief, who is the chief here? This is very important question. Chief நெப்போலியன். சரியா? நெப்போலியன் is the chief. Napoleon's eyes flashed but presently softened itself as sheaths. Sheaths na cover. இந்த வால்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கவர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு ஃபிளாஷ் ஆயிட்டு இருந்தது. இந்த நியூஸை கேட்டு நம்ம வின் பண்ணிட்டோம், பிரெஞ்சு பிளாக் மார்க்கெட் பிளேஸ்ல சென்டர்ல பறந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கேட்ட உடனே நெப்போலியனோட ஐஸ் ஃபிளாஷ் ஆயிட்டு இருந்தது. இப்போ சாஃபன் ஆயிட்டு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, a film, the mother eagle's eye. Mother eagle's eye when her bruised ஈக்லெட் பிரீத்ஸ். அதாவது ஒரு மதர் ஈகிள் ஒரு அதோட குஞ்சு, அந்த ஈகிளோட குஞ்சுக்கு தான் ஈக்லெட்னு சொல்லுவாங்க. அது ஊண்டாயிருந்துச்சுன்னா, காயப்பட்டிருந்துச்சுன்னா அது கண்ணுல இருந்து எப்படி கண்ணீர் வரும், ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்கும்ல, அதே மாதிரி தான் இப்போ எந்த நெப்போலியனோட சிச்சுவேஷனும் இருக்குது. அப்போ இதுல மதர் யாருன்னா நெப்போலியன். ஹூ இஸ் மதர் ஈகிள்னு கேட்பாங்க. மதர் ஈகிள் இங்க நெப்போலியன். அப்போ ஈக்லெட் இந்த சோல்ஜர். சரியா? ஈக்லெட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா சொல்லி கொடுக்குறேன், எக்ஸாம்ல எழுதணும், தப்பு இல்லாம எழுதணும். சரியாமா? மதர், ஹூ இஸ் மதர் ஈகிள்னா நெப்போலியன். ஹூ இஸ் த ஈக்லெட்? சோல்ஜர். அந்த யங் சோல்ஜர். பாயின்னு எழுதுனீங்கன்னா கூட கரெக்ட் தான், ஆனா சோல்ஜர் எழுதுங்க. when her bruised eaglet breathes, you are wounded? Nay, his soldiers prayed. wounded அப்படின்னு கேட்கிறாரு, நீ காயப்பட்டிருக்கியா? யூ ஆர் wounded அப்படின்னு நெப்போலியன் சோல்ஜர்ட்ட கேட்கிறான். நேங்கிறது ஓல்டு இங்கிலீஷ். அது நே மீன்ஸ் நோ. நோ, his soldiers pride. அப்படி ரொம்ப பெருமையா சொல்றான். touch to the quick, he said, I am killed sir. sir SIR, sir ஓல்டு இங்கிலீஷ். I am killed sir. நான் கொல்லப்பட்டேன், நான் காயப்படல அப்படின்னு சொல்றான். And his chief beside, smiling, the boy fell dead. I am killed sire. sire ஓல்டு இங்கிலீஷ். இப்போ அவன் சொல்றான், நான் அவன் சிரிச்சுட்டே தான் இருக்கான் அந்த பையன். பாருங்க, ஸ்மைலிங். அகெயின் அண்ட் அகெயின் த poet is giving this important. இங்க பாருங்க, ஸ்மைலிங் ஸ்மைலிங்னே சொல்லிட்டே இருக்காரு. அந்த லுக் அட் த பாய்ஸ் ஃபேஸ் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை திருப்பி திருப்பி ஸ்மைலிங் ஸ்மைலிங் சொல்லிட்டே வராரு. த பாய் டைட் வித் த ஸ்மைல் ஆஃப் ப்ரைட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படி அந்த சொல்றான், சார் நான் ஊண்டாகல. ஊண்டன்னு புறமுதுகு காட்டுறது நீங்க சங்க தமிழ்லயே பார்த்திருப்பீங்க. புறமுதுகு காட்டி ஊண்டாகி செத்தாங்கன்னா அது பிரேவரி கிடையாதுன்னு நினைப்பாங்க. அதனால இவன் சொல்றான், இல்ல நான் கொல்லப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். அண்ட் ஹிஸ் சீஃப் beside smiling, the boy fell dead. அவங்க சீஃப்னா யார்? இங்க நெப்போலியனோட சைடுல அப்படியே சிரிச்சுட்டே என்ன செஞ்சிட்டான் அந்த பையன். அந்த பையன் மீன்ஸ் சோல்ஜர். ஃபெல் டெட். அவன் கால் பக்கத்திலேயே அப்படி விழுந்து செத்துறான். சரியா? அப்போ இந்த போயம் டிஸ்கிரைப்ஸ் த ஆக்ட் ஆஃப் chivalry, patriotism and sacrifice of a young French soldier. இந்த போயம் எதை நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஆக்ட் ஆஃப் சிவல்ரி. சிவல்ரினா வீர தீர செயல் செய்யறதா சிவல்ரின்னு சொல்லுவாங்க. பேட்ரியாட்டிசம். பேட்ரியாட்டிசம்னா தேசபக்தி. அவனுக்கு நம்ம பிரெஞ்சு எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேசபக்தி இருந்துச்சு. பேட்ரியாட்டிசம் இருந்துச்சு. அண்ட் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா தியாகம். தியாக மனப்பான்மை அவனுக்கு இருந்துச்சு. எப்படியும் நம்ம உயிரை கொடுத்தாவது நம்மளோட எம்பரருக்கு
விக்டரி வின் பண்ணி கொடுக்கணும், எப்படியும் நம்ம இந்த வாரை வின் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு மனசு அந்த பையனுக்கு இருந்துச்சு, அந்த சோல்ஜருக்கு இருந்துச்சு. சாக்ரிஃபைஸ் ஆஃப் அ யங் பிரெஞ்ச் சோல்ஜர். The soldier has served his emperor, nation and God. அவன் எம்பரருக்கு மட்டும் சர்வ் பண்ணல, நேஷன், ஹோல் நேஷனுக்கும் சர்வ் பண்ணியிருக்கான், கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கான் worthily. And so he expresses no regrets about his death. அவன் சாக போறோன்னு நினைச்சிட்டு அவன் எந்த வருத்தமும் படலை. இதே மாதிரி தான் அந்த சோல்ஜர் எப்படி டெடிகேட்டடா அவங்க நெப்போலியனுக்கு இருந்தாரோ அதே மாதிரி தான் நம்மளும் டெடிகேட்டடா இருக்கணும். எந்த ஒர்க்குனாலும் நம்ம டெடிகேட்டடா செய்யணும். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம், படிக்கிறதுல ஒரு டெடிகேஷன் இருக்கணும். இந்த நம்ம 12th படிக்கிறோம்னா அந்த 12th நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும். நம்ம பேரண்ட்ஸுக்கு இங்க சீஃப் யாரு, நெப்போலியன். சீஃபுக்கு ஒரு கிரெடிட்டை கொண்டு வந்தான், தான் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு டெடிகேஷனோட அந்த பிரெஞ்சு பீப்புளுக்கு ஒரு விக்டரி கொண்டு வந்தான், நல்ல பேரை கொண்டு வந்தான், புகழை கொண்டு வந்தான். அதே மாதிரி நம்மளும் நம்ம பேரண்ட்ஸுக்கு நல்லா படிச்சு நல்ல வேலை ஜாபுக்கு போய் நல்ல பேரு கொண்டு வரணும். அது திஸ் இஸ் த மாரல் ஆஃப் திஸ் போயம். சரியா தான் மாரல் உங்களுக்கு ஒவ்வொரு போயம்லயும் ஒவ்வொரு மாரல் சொல்லி கொடுப்பேன். இதே மாதிரி தான் நீங்க ஒரு டெடிகேஷனோட இருக்கணும். அதுதான் இத மாரல் ஆஃப் திஸ் poem. Next we'll go to the figure of speech of this poem. You know we French. இங்க பாருங்க French. இந்த Frenchங்கிற வேர்டு, Frenchங்கிறது the whole people, French peopleயே சொல்றதுனால இதுக்கு பேர், இந்த figure of speechக்கு பேரு synecdoche அப்படின்னு சொல்லுவாங்க. synecdoche the whole French communityயை denote பண்றதுனால synecdoche. synecdoche synecdoche. Stamped in Ratisbonne. Stamped in இது imagery. இந்த லைன் ஃபுல்லா உங்களுக்கு imagery. இந்த லைன் பிரெஞ்சுன்னு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க synecdocheன்னு எழுதணும், அல்லது இந்த லைன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா imagery அப்படின்னு எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா the next line, a mile or so away, இதுவும் imagery. imagery ஒரு படங்களா ஓடுறது தான், அதுதான் imagery சொல்றது. அடுத்து on a little mount Napoleon, third line also imagery. Stood on our storming day, imagery. With neck outthrust you fancy how, இது metaphor. நெக் எப்படி செஞ்ச லைக் அவுட்ரெஸ்ட், அவுட்டும் லைக் லைக்கும் ஆஸும் உங்களுக்கு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது மெட்டாஃபர். அடுத்து நெக்ஸ்ட் லைன் லெக்ஸ் வைட் ஆர்ம்ஸ் லாக் பிஹைண்ட், இமேஜரி. as if to balance the prone bro. prone bro அதாவது ஒரு உயிர் இல்லாத ஒரு இதுக்கு ஒரு ஹியூமன் குவாலிட்டியை கொடுக்கறது தான் ஒன்று பெர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். சரியா, ஒரு என்ன சொல்றது, உயிரே இல்லாத திங்ஸுக்கு ஒரு நல்ல உயிரூட்டமா ஒரு குவாலிட்டியை கொடுக்கறதுக்கு தான் பெர்சானிஃபிகேஷன். அதனால இந்த லைனுக்கு பெர்சானிஃபிகேஷன். அப்ரெசிவ் வித் இட்ஸ் மைண்ட், இமேஜரி. இந்த உங்களுக்கு இந்த பேராகிராஃப், இந்த ஹோல் போயமும் உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி. இங்கே பாருங்க, ஏ ராட்டிஸ்பான், நெப்போலியன், என் முடியுது பாருங்க, என் என். அப்போ இது ஏஏ. சரியா, இது ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம் இங்க ஏ. செகண்ட் லைனை பாருங்க அவே இருக்குது. அப்போ இங்க தேர்ட் லைன்ல இல்ல, இங்க பாருங்க இந்த என்னோட முடிஞ்சிருக்கு, அதனால ஏ போட்டுடுறோம். செகண்ட் அவே வந்திருக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட் லெட்டர், இங்க பி போட்டணும். ஃபோர்த் லைனை பாருங்க, இதே சேம் இது இருக்கு பாருங்க, உங்களுக்கு வேற இது வச்சு காட்டுறேன். அப்போ இது ஏ ஏ, இங்க பி, இங்க பி. சரியா, அடுத்து பாருங்க ஹவ். நெக்ஸ்ட் லைன் ஃபிஃப்த் லைன் பாருங்க, ஹவ் ஹவ் வந்திருக்கா. அப்போ இது நம்ம இந்த ஏல என் முடிஞ்சிருக்கு, இங்க பில ஒய்ன்னு முடிஞ்சிருக்கு. இது மூணாவது டபிள்யூல வந்திருக்கிறதுனால அப்போ நம்ம இது சீன் போடுவோம். சரியா, இப்போ இது சி. அடுத்த லைன் பாருங்க, இது வேற லெட்டரா இருக்குது. அப்போ அடுத்ததுக்கு
இங்க பாருங்க டியா இருக்கு, பிஹைண்ட் இங்க இருக்கு. அப்போ இந்த ஹவ் எங்க இருக்கு? இங்க பாருங்க ப்ரோ இருக்கா. அப்போ இந்த இது வந்து நம்ம சின்னு எழுதிக்கணும். இது சி. பிஹைண்ட் மைண்ட் இந்த ரெண்டும் ஒன்று போல இருக்குதா. அப்போ இது வந்து டி. இங்க பாருங்க ஏ பி ஏ பி சி டி சி டி. இதே தான் எல்லா பேராகிராஃப்லயும் நம்மளுக்கு ஏபி 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 சிடி சிடி. சரியா? ஏபி ஏ பி ஏ டி சி டி சி டி வருதா பாருங்க. இங்க ஏ பாருங்க, ஏ இங்க பாருங்க. பிளான்ஸ் லானஸ், ஃபால் வால், ஃப்ளூ ட்ரூ, பவுண்ட் மவுண்ட். இது வந்து உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும். இந்த லைன் கொடுத்து 2 லைன் கொடுத்து இந்த ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்? இங்கே ஃபால் இந்த லைன் இந்த 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 இது கொடுத்தீங்கன்னா இந்த ரைமிங் ஸ்கீம் வந்து நம்ம எழுதிடுவோம் ஏபி ஏபி சிடி சிடின்னு. ரைமிங் வேர்ட்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பிளான்ஸ் லானஸ் ஃபால் வால் அப்படின்னு நீங்கள் எழுதணும். இங்கே பார்த்தீங்களா இப்படி எழுதணும். ஃபால் இப்படி எழுதி காட்டணும். நெக்ஸ்ட் பாருங்க. that server to earth may fall imagery let one my army leader Lannis. இது வந்து உங்களுக்கு இதுல வந்து அலிட்ரேஷன் வருது. இங்க பாருங்க அலிட்ரேஷன் வருதுன்னா அலிட்ரேஷன் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு லைன்ல ஒரு பொயட்டிக் லைன்ல ஒரே லைன்ல 2 வேர்ட்ஸ் வந்து 2 வேர்ட்ஸோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கான்சனன்ட் லெட்டரா இருந்ததுன்னா ஒன்று போல கான்சனன்ட் லெட்டரா இருந்ததுன்னா நீங்க அது அலிட்ரேஷன் எடுத்து எழுதணும். நான் திருப்பி திருப்பி எல்லா இதுலயும் சொல்லிடுறேன், அப்பமும் நீங்க மறந்துடக்கூடாது. இப்போ இந்த லீடர் லானஸ் இதை அண்டர்லைன் பண்ணி எனக்கு காட்டியிருக்கணும் எக்ஸாம்ல இப்படி அண்டர்லைன் பண்ணி காட்டினா உங்களுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க, இதுல வேவர் வால் இந்த டபிள்யூ அப்போ என்ன எழுதணும்? இங்க வேவர் வால் இப்படி எழுதி அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அலிட்ரேஷன் இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். out it wicks the battery smokes their flue. இது imagery. a rider bound on bound அப்படிங்கிறது 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு என்னது? ரெப்படிஷன். மறுபடியும் வர்றதுக்கு ரெப்படிஷன். இது வந்து உங்களுக்கு அலிட்ரேட்டட் வேர்டுன்னு அலிட்ரேஷனுக்கு கேட்டாலும் நீங்க அலிட்ரேஷன் கேட்டாலும் இதை எழுதிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல கேட்டாங்க, வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் திஸ் லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெப்படிஷன் அப்படின்னு எழுதணும். REPETITION அப்படின்னு எழுதணும். அடுத்து ஃபுல் கேலப்பிங் நாட் பிரைடல் ட்ரூ இது வந்து இமேஜரி. அன்டில் ஹி ரீச் த மவுண்ட் இமேஜரி. மோஸ்ட்லி உங்களுக்கு இமேஜரி தான் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சினக்டோக்கி. பிரெஞ்சு வந்து சினக்டோக்கி. இது வந்து மறந்துடாதீங்க. நம்ம ஒரே ஒரு பர்சானிஃபிகேஷன் இந்த ப்ரோன் ப்ரோ இது வந்து உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். இது எல்லாமே உங்களுக்கு இமேஜரியா தான் வருது பாருங்க. தென் ஆஃப் தேர் ஃபிளாங் இன் ஸ்மைலிங் ஜாய் இதுவும் இமேஜரி தான். அலிட்ரேட்டட் வேர்டு இங்க பாருங்க. அண்ட் ஹெல்ட் ஹிம்செல்ஃப் எரெக்ட். ஹெல்ட் ஹிம்செல்ஃப் இப்படி நான் சொல்ற மாதிரி இப்படி சர்க்கிள் பண்ணி காட்டக்கூடாது, இப்படி எழுதணும். held himself இப்படி எழுதி அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. by just his horse's mane இதுல h alliterated word his horses. இப்போ ரெண்டையும் இங்கே இப்படி எழுதி இது பண்ணும், அண்டர்லைன் பண்ணி காட்டணும்.
So tight he kept his lips compressed. Imagery. Scarce any blood came through. Imagery. Was all but shot into. Imagery. Well, cried he, emperor by God's grace. இது வந்து alliteration. Again இங்க பாருங்க G. 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 Alliterated word. திருப்பியும் சொல்றேன், நீங்க வந்து தப்பா பண்ணாதீங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நீங்க முடியறதெல்லாம் பார்க்க கூடாது. இப்போ இந்த இதுல கிரேஸ், இங்க ஹீ, இதை பார்த்து சில பசங்க வந்து நீங்க பண்றீங்க, இதை போய் பார்த்து சர்க்கிள் பண்றீங்க, தப்பு. ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் த வேர்டு, ஸ்டார்டிங் லெட்டர்ல தான் உங்களுக்கு கான்சனன்ட் லெட்டர் இருக்கும்போது அதை தான் அண்டர்லைன் பண்ணணும். ஸ்டார்டிங் லெட்டர், நாட் த எண்டிங் லெட்டர். இங்க பாருங்க ஜி ஜி. இப்போ காட் கிரேஸ். எதுக்கு இது டெய்லி எழுதி உங்களுக்கு எப்பவும் போம் நடத்தும் போது எழுதி காட்டினா இது 1 மார்க் கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும். அதனாலதான் we have got your Ratisbon. இங்க பாருங்க இதுல எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இருக்குது, அதனால இந்த ஒன்னும் எக்ஸ்கிளமேஷன். இந்த ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இந்த இதுல வருது, அதனால இது எக்ஸ்கிளமேஷன். Purged him, the chief's eye flashed his plan. He was இந்த ஐ வந்து என்னைக்காவது ஃபிளாஷ் ஆகுமா? ஃபிளாஷ் ஆகாது, அப்படிதானே? இது வந்து ஒரு குவாலிட்டி கொடுக்கறதுனால, ஒரு ஹியூமன் ஐக்கு வந்து ஃபிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால பர்சானிஃபிகேஷன். Soared up again like fired. Simile. லைக் வந்திருக்கிறதுனால, இங்க பாருங்க லைக் வந்திருக்கிறதுனால இது சிமிலி. The chief's eye flashed but presently. இது imagery. Softened itself as sheaths. இவங்க softened, alliterated word. Softened and sheaths. Yes, yes. A film the mother eagle's eye. Mother, இவனோட சீஃபோட ஐஸ் வந்து எப்படி இருந்துச்சு? மதர் லைக் மதர் ஈகிள். சரியா? லைக் மதர், லைக் இல்ல மறைஞ்சு வருது, அதனால மெட்டாஃபர். When her bruised eaglet breathes. இங்க பாருங்க B B. Alliterated words. Write the alliterated words of this line அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நீங்க bruised breathes அப்படின்னு எழுதி இதை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். Touched to the quick he said. Imagery. I'm killed. Sire and his chief beside. இங்க பாருங்க இங்க wounded and இதுல வந்து இங்க பாருங்க killedன்னு போட்டிருக்கு. இந்த ரெண்டுமே woundedம் killedம் ஆப்போசிட் மீனிங், அதனால இது வந்து கான்ட்ராஸ்ட். இது வந்து wounded killed கான்ட்ராஸ்ட். Smiling the boy fell dead. I am killed, wounded வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட். That's all for today. I'll meet you in another session.